நேயர்களை வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்ப யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்க தமிழ் மொழி அழிஞ்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, அவங்க உலகம் முழுக்க இருக்கிற மொழிகள், அந்த மொழிகளுடைய நிலைமையை ஆராய்ந்ததுல ஒரு 50 மொழிகளை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு 6வது இடத்திலே தமிழ் இருக்கிறது. இன்னும் இந்த ஆண்டுகளுக்குள்ளாக அந்த மொழி தன்னுடைய இயல்பை விட்டு அந்த மொழி அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் உள்ள மொழியாக தமிழ் மொழியை கொடுத்திருக்கிறது. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான். அதற்குண்டான நடவடிக்கையில் உண்மையாக இருக்கும். ஒரு ஆராய்ச்சி அறிக்கையின் வந்திருக்கிறதுங்கிறது அப்பாற்பட்டு ஒரு சிந்தனை இருந்தாலும் அந்த மொழியை வளர்க்க வேண்டும். அந்த மொழி ஒரு தொன்மையான மொழி. இன்றைக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற உலகத்தில் இருக்கிற 5-6 மொழிகள்ல உயிரோட்டமாக இருக்கிற மொழியே 2 மொழிகள் தான், சீனமும் தமிழும் தான். மற்ற செம்மொழி அந்தஸ்து பெற்ற மற்ற மொழிகள் எல்லாம் தேவாலயங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் பேசாமல் 567 பேர் இந்தியாவிலே பேசிக் கொண்டிருக்கிற மொழி சமஸ்கிருதம். தேவாலயங்களில் இருக்கிற மொழிகளாகி போன மற்ற மொழிகளுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் இருக்கிற செம்மொழிகளில் சீனமும் தமிழும், சீனத்தில் பார்த்தீங்கன்னா 130 கோடி பேர் பேசுறாங்க. ஆனா தமிழை பேசுவதற்கு இந்த 7 கோடி பேர் தான். ஆனால் அந்த மொழி அப்படி அழிந்து விடாது. அதற்கு அப்படி அழியும் என்கிற ஒரு ஐயப்பாடு வந்தால் அதற்குண்டான நடவடிக்கையில் அரசாங்கத்தில் இருப்பவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த மொழியை வளர்ப்பதற்கும் அந்த தொன்மையான மொழியை போற்றி பாதுகாப்பதற்கும் பள்ளி கல்விகளில் தமிழ் மொழியிலே இந்த பயிற்று மொழியாக இந்த தமிழை கொண்டு வருவதற்கும் நண்பர் நலங்கிள்ளி அவர்கள் சொன்னதை போல ஆங்கிலம் ஒரு பயிற்று மொழி. ஆங்கில வகுப்பிலே அந்த ஆங்கில பாடத்தை நீ கற்று உணர்ந்து உன் ஆங்கில அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகையும் செய்ய வேண்டிய ஒரு காலச்சூழலை தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மையானது. ஓகே சார். இப்போ நேற்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துக்குள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் சாரும் வழக்கறிஞர் காந்தி அவர்களும் வேஷ்டி கட்டி போனனால அனுமதிக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க சார். தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேஷ்டி கட்டுறதுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இதை பத்தி உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல மொழி கிடையாது. சாதாரண டவுசர் சட்டை போட்டு பிள்ளைங்க போறது கிடையாது. டையும் ஷூவும் போட்டதான் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குல்ல. சாதாரண யூனிஃபார்ம்ல போட்டு நீங்க பிள்ளைங்க நம்ப முடியாது. இந்த வெய்ய ஊர்ல டையும் ஷூவையும் மாட்டி விட்டு சாக்ஸை மாட்டி விட்டு போறதுதான் அம்மா அப்பா விரும்புறாங்க. அப்படி ஒரு சூழலை உருவாக்கியாச்சு. கோயிலுக்குள்ள தமிழ் இடம் கிடையாது. இசை கச்சேரியில தெலுங்கு தாங்கிறான், அங்கேயும் தமிழ் இடம் கிடையாது. நீதிமன்றத்துக்குள்ள போனா அங்கேயும் தமிழ் கிடையாது, இங்கிலீஷ்ல தான் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா இடங்கள்லயுமே தமிழுக்கு டாட்டா காமிக்கும் போது கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கு. அந்த கோரிக்கைக்கு இன்னும் விடிவு கிடைச்ச மாதிரி தெரியல. உச்சநீதிமன்றம் பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கு. இப்ப 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஒரு பயிற்று மொழியா கட்டாயமாக்கின ஒரு சட்டம் கூட இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவராம அங்க காத்து கிடக்கு. இந்த நிலையில மொழிக்கு ஒரு இழுக்கு வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அழியதான், ஒவ்வொன்றுக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். அப்ப தமிழ்நாட்டுல தமிழுக்கு மதிப்பு இல்ல, தமிழுக்கு மதிப்பு இல்ல. இப்போ தமிழ் போடுற உடைக்கு மதிப்பு கிடையாதுங்கிற நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்க ஏதோ இப்ப அந்த காலத்து விதிகளை வைத்துக்கிட்டு இங்கிலீஷ்காரன் போயிட்டாங்க. ஆனா இங்கிலீஷ்காரன் ஜாடையில இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வேலையை பாக்குறானுங்க. அதனால பழைய விதிகளை வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம், ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிற ஒரு இனத்தினுடைய அடையாளம் இந்த வேஷ்டி சட்டைங்கிறது ஒரு இனத்தினுடைய அடையாளம். நம்மளுடைய கலாச்சார பண்பாடு ஒரு பருத்தி ஆடை அணிவது நம்ம நாட்டினுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற ஆடை அதுதான். அதுதான் மனிதானியம் தான். ஒவ்வொரு ஊருக்கு போங்களேன். இப்போ ராஜஸ்தான் பஞ்சாபிஸுக்கு எதுக்கு இந்த டர்பன் கட்டுறாங்க? அதற்கு விஞ்ஞானபூர்வமான செய்திகள் இருக்கிறது. ராஜஸ்தானில் இருக்கிறவர்கள் பெரிய முண்டாசு கட்டி இருப்பாங்க தலையில. அந்த முண்டாசு அந்த ஊரிலே வாழ்கிறவர்களுக்கு அது தேவை. அந்த உடை அணிவர்கள் அணிகிற முறை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் அழியாம இது கூட முதல் நிகழ்வு கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டது வி.ஆர். கிருஷ்ணய்யர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாரப்ப அவர் சென்னை பார்க் ஷெரட்டன்ல அதுக்குள்ள நடந்த ஒரு பொது நிகழ்ச்சி, அதுக்குள்ள கலந்துக்க அவரும் தலைமை தாங்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் தலைமை, உச்சநீதிமன்ற நீதிபதி. அவரை பார்க் ஷெரட்டன் இருக்கிற வெளியில இருக்கிற சாதாரண வாயிற் காவலர் கேட்கி பிறந்து உள்ள விட மாட்டேன்டாரு. வேஷ்டி கட்டு உள்ள விட மாட்டோம், உங்களை பார்த்தால ஆள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அவருக்கு போய் சாலை மறியல் எல்லாம் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணி பெரிய கலாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் உள்ள அனுபவிச்சாங்க. இல்ல, இன்றைக்கு நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சியிலும் பாத்தீங்கன்னா நீதிபதி நான் ஒரு அழைப்பாளராகத்தான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகு கூட ஒரு நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் நினைக்கிறேன், ஹரிபரந்தாம் ஓய்வு பெற்றவர் திருப்பி அமைச்சிருக்காங்க. அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் திருப்பி என்னன்னா அதுவும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தில் நடந்தது. இது தமிழகத்திலே இருக்கிற ஒரு இடத்திலே தமிழகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டை விளக்குகிற இந்த ஒரு ஆடை உடுத்தி போவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அப்படி தடை போடுகிற எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும், எந்த ஒரு வணிக வளாகங்களாக இருந்தாலும், எந்த ஒரு சங்கமாக தமிழகத்திலிருந்து உடனடியாக அவங்க இங்க செயல்பாட்டில் இருக்கக்கூடாதுங்க. அந்த நிலைக்கு மனிதர்கள் நாம் சிந்தித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இது எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்?
இதையெல்லாம் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் பேசுறோம். மொழியின் வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மொழி எப்படி நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலச்சூழலுக்கு ஒரு தொன்மையான மொழியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கலாச்சாரத்தை ஒரு பக்கம் வந்து ஒரு வணிக நிறுவனத்தோ வணிகத்தன்மையோடு வணிக சிந்தனையோடு நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்க வேற்று சட்டையில் உள்ள விடலன்னு சொன்னா அவர்கள் இந்த தாய் தமிழகத்தில் அவர்கள் வணிகம் செய்வதற்கும் இங்க வந்து எந்த தொழில் செய்வதற்கும் ஒரு எந்த கிரிக்கெட் சங்கம் தேவை எனக்கு கிரிக்கெட் சங்கம் எல்லாம் காலி பாவங்களை தூக்கி நீங்க இருக்கவே கூடாதுங்க. அவங்க வந்து இங்க செயல்பாட்டிலே தமிழகத்திலே விரும்புவதற்கே அவர்களுக்கு கிரிக்கெட் ஏற்கனவே எல்லா விளையாட்டுலயும் சீரழிச்சிட்டு இருக்கு. பாரம்பரிய விளையாட்டுகளை உடைகளையும் சீரழிக்குது. வந்து உலக கால்பந்து விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. தமிழனுக்கும் இந்தியனுக்கும் சம்பந்தமே இல்லை. உலகம் எந்த விளையாட்டுக்கும் சம்பந்தம் ஒரே ஒரு விளையாட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இந்தியாவே சீரழிச்சிட்டு இருக்கு. இப்ப வந்து பாரம்பரிய உடைகளே அந்த விளையாட்டு சீரழிக்குது. நீங்க வந்து தேவையில்லாத உள்ள ஒட்டுவத்தை உள்ள விட்டீங்கன்னா ஊழாதுக்குள்ள ஒட்டகம் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிற மாதிரி மொழியை ஆக்கிரமிச்சு, நீதித்துறை ஆக்கிரமிச்சு, இப்ப உடையை ஆக்கிரமிக்குது. அடுத்து ஒரு கட்டமா உணவை ஆக்கிரமிக்குது. வந்து ஒருத்தர் கேட்ட மாதிரி வந்து பிஸா சாப்பிடும் தமிழனுக்கு பொங்கல் இருக்குங்கிற மாதிரி பொங்கல் அன்னைக்கு பிஸா ஆர்டர் பண்ணிட்டு நடிகருடைய பேட்டி தொலைக்காட்சியில பார்த்து நம்ம உட்காந்துருக்கோம். இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு இடமா கிடைச்சு ஒவ்வொன்னா அப்படி விட்டுருந்தா வேட்டியை உருவா நகைச்சுவையா சொல்லுவாங்க. இப்ப உண்மையிலே வேட்டியே உருவுற சூழல் தான் இப்ப உண்மையிலே உருவாயிடுச்சு. அந்த கால சூழ்நிலைக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம விழித்துக் கொள்ள இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் தமிழகத்திலே வந்து திராவிட தலைவர்களாக இருந்தாலும் தேசியம் பேசுகிற எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் இந்த நீதிபதிகள் வேஷ்டி சட்டை உடித்து இந்த காரணத்தினால இங்க அனுமதிக்கப்படாமல் திரிக்கப்பட்ட முதல் முறை இல்லை. ஏற்கனவே 2 முறை நடந்திருக்கு. இது 3வது நடந்திருக்கு. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற செய்தி இது வந்து ஒரு முதன்மையான செய்தியாக 1300 தமிழாசிரியர்கள் ஒரே நாள பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கேரளா செய்திருக்கிற காரியமும் நம்மளுடைய பண்பாட்டின் அடையாளமாக வேஷ்டி அணிந்து சொல்லக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அரசியல் மாத்திரங்களை மறந்துருங்க. அந்த வணிக நிறுவனங்கள் அந்த ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல்ல உள்ள விட மாட்டேன் வேஷ்டி கட்டினா அந்த நிறுவனம் இந்த தமிழகத்திற்கு தேவையில்லை. அது எங்க வந்து கோட் சூட் போட்டுக்கிட்டு வர்றவன் முடிநாக்க ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டு வருபவர்கள் எங்க இருக்காங்களோ அந்த ஊர்ல போய் தமிழர்கள் புறக்கணிக்க கத்துக்கணும். தமிழர்கள் புறக்கணிக்க கத்துக்கணும். அதுக்கான மதிப்பையும் மரியாதையும் மாண்பையும் நான் வந்து போக்க செய்யறது நமக்கு வழியா இருக்க முடியும். சரிங்க சார். இப்ப இதனோட இந்த நிகழ்ச்சியோட இறுதி கருத்து இதை பத்தி சொல்லுங்க. தமிழ் மொழி அழிவை பத்தி சொன்னீங்க. நான் ஒன்னும் கருத்து சொல்ல. தமிழ் மொழி அழியுமானா இப்ப இப்படிப்பட்ட நிலையை தொடர்ந்து அழியும். நான் ஒன்னும் வந்து பண்டைய மொழி தமிழுக்கு அழிவே கிடையாதுலாம் நான் சொல்ல வரல. ஆனா வந்து கட்டாயம் தமிழர்கள் தங்களுக்கான மொழியை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஏன்னா வேற வழியே கிடையாது. ஆங்கிலம் வந்து இவர்களுக்கான தீர்வை கொடுக்க போறது கிடையாது. அனைத்து மக்களுக்குமான சமூக நீதியை கொடுக்க போவது கிடையாது. ஆங்கில வழி கல்வி என்பது சமூக அநீதி. தமிழ் வழி கல்வி தான் சமூக நீதிக்கானது. ஆங்கில வழி கல்வி என்பது தரங்கெட்ட கல்வி, கேடுகெட்ட கல்வி. தமிழ் வழி கல்வி ஒன்றுதான் படைப்பியல் நோக்கான கல்வி, அறிவியல் வழிபட்ட கல்வி. ஆங்கில வழி கல்வி ஒரு நல்ல கல்வியாக எங்கே இருக்க முடியும் என்றால் இங்கிலாந்துல இருக்கலாம், நியூசிலாந்துல இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு காலம் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நன்கு அறிந்த தமிழ்தான் கல்வி மொழியா இருக்க முடியும். அப்படி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது தமிழ் வந்து உலகையாலும் உலகத்துல பல தூரங்களுக்கு அது தமிழ் மொழி பரவும். அதனுடைய மேன்மைகள் உலக திருக்குறளின் மேன்மையை உலகம் அறிந்து கொள்ளும் காலம் விரைவில் வரும். ஆனா தமிழர்கள் தங்களுடைய இலக்கியங்களை பத்தி எல்லா பேருந்துகளிலும் வந்து திருக்குறள் வந்து எழுதி வச்சதெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். எல்லாரும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அதனோட மகத்துவத்தை பத்தி. ஆனா இப்ப எல்லாம் வந்து யாரும் இல்ல திருக்குறள் எழுதி வச்சாங்க. அப்புறம் ஒரு தலைவர் வந்ததுக்கு பிறகு அவருடைய கருத்துக்களை அடங்கிய புகைப்படம் போட்டு ஒரு திருவள்ளுவருக்கு இணையாக வச்சாங்க. அப்புறம் அடுத்த ஆட்சி மாறுகிற பொழுது அந்த போட்டோ எல்லாத்தையும் எடுத்து இவருடைய செய்திகளை கொடுக்கிற ஒரு பரப்புரை செய்து கொள்ளுகிற ஒரு அரசியல் சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். இல்ல தமிழ் மொழி வளர்ச்சி என்று வருகிற பொழுது ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர்களாக வருபவர்கள் எல்லாம் ஒரு மொழியை இந்த மக்கள் மீது திணிப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் இறங்கி கொண்டிருக்காள். அதையும் நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம பார்க்கணும். இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல வந்து இந்தியை பயன்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கத்தினுடைய மத்திய மந்திரியும் ஹானஸ்டா நாங்கள் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வந்து அனைத்து மாநிலங்களும் கிராமத்தில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவன் இந்த தமிழ் படித்தான், இந்த ஆங்கிலம் படித்தான் பேசிட்டு இருக்கோம், அவன் இந்தியையும் கற்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. உடனடியாக அதற்கு முயற்சி செய்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லுவதன்னா நாம் ஒற்றையாளாக ஒரு மொழி சார்ந்து நாம் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகவும் தமிழர்களாக நம் சிந்தனைகளை இந்த ஒரு இந்தியா தழுவிய ஒரு செய்தியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு அட்டவணையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற 22 மொழிகள் அலுவல் மொழிகளாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் அனைத்து கட்சியும் போராடணும். அந்த 22 மொழி பேசுகிற மக்கள் இந்த வாஜ்பாய் காலத்துல 14 மொழியாக இருந்தது, அவர் 22 மொழியாக கொண்டு வந்தார். இப்ப தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த மொழிகள் எல்லாம் இந்த 22 மொழிகளிலே அரசு அட்டவணையிலே வந்திருக்கிற மொழிகள். அந்த மொழி சார்ந்து இருக்கிற அனைத்து மொழி பேசுபவர்களையும் ஒருங்கிணைத்து
இந்த 22 மொழி பேசுகிற மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த இந்திய அரசாங்கத்தை நோக்கி ஒரு போராட்டத்தை நாம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் ஒருவராக இல்லை. இந்த 22 மொழியும் இந்தியாவுடைய தேசிய மொழியாக வேண்டும், அலுவல் மொழியாக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் முதலில் இன்றைக்கு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதும், தமிழ் வளர்ச்சி பாதையில் செல்லும் அழிந்து கொண்டிருப்பதற்கு யார் காரணம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த செய்தார். அதற்கான ஒரு மாற்று பாதையை, தமிழ் வழி கல்வியின் முக்கியத்துவத்தை, மாணவர்களுடைய திறன் மேம்படுவதற்கு தாய்மொழி கல்வி மட்டும்தான் துணை நிற்கும், ஆங்கில பாடத்தில் ஆங்கிலத்தை கற்று அதை நீங்கள் தேர்வு செல்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பது என்னுடைய செய்தி. இப்ப நீங்க இது மூலம் மாணவர்களுக்கு, தமிழ் வழி கல்வியில பயிற மாணவர்களுக்கு பிளஸ் தமிழ் இதுக்கு அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தமிழ் வழி கல்வியில் படிக்கும் மாணவர்கள் மிகப்பெரிய பேறு செய்தவர்கள். அவர்களுக்கு தான் உலகத்தில் எந்த மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் புது புது பொருள்களையும் எல்லா அறிவுகளையும் தமிழ் வழி கல்வியில படிக்கிறோங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, நல்ல உயர்வு மனப்பான்மை இருக்கு. ஆங்கில வழி கல்வியில படிக்கிறவங்க தாழ்வு மனப்பான்மை இருக்கணும். நான் ஒரு ஆங்கில ஆசிரியரா சொல்றேன், என்கிட்ட படிக்கிற பல பேர்கிட்ட ஆங்கில வழி கல்வி படிச்சுட்டு வரவங்க இங்கிலீஷ் ஒழுங்கா வரது கிடையாது. தமிழ் வழி கல்வியில படிச்சவங்க குறைஞ்ச தமிழ் மட்டும் தான் நல்லா தெரியும். ஆங்கில வழி கல்வியில படிச்சவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. அதான் பெரிய சிக்கல். தமிழ் வழி கல்வியில படித்தவர்கள் மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் உட்பட உலகத்தில் எந்த மொழியும் கையாள முடியும். எந்த ஒரு புது புத்தகத்தை படிச்சவங்க அறிவை பெற்றுக்க முடியும் டக்குன்ட்டு. இங்கிலீஷ் பண்ணி படிச்சவங்க மனப்பாடம் பண்ணி அதை மட்டும் தான் படிக்க தெரியும். தமிழ் வழி கல்வியில படிச்ச மாணவன் தினம் ஒரு பொருளை புத்தகத்தை எடுத்து படிச்சிட முடியும், தினம் ஒரு வரலாறு புத்தகத்தை எடுத்து படிச்சிட முடியும். அவனுக்கு ஒரு மொழியில ஒரு ஆளுமையில ஏற்கனவே படிச்சு வளர்ந்துருக்கிறதுனால தமிழ் வழி கல்வியில படித்த மாணவர்கள் பேர் பெற்றவர்கள். அதனால நீங்க எந்த பலகீனமும் அடைய வேண்டியது இதுதான் உங்களுடைய பலம். இந்த பலத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில முன்னேறுங்க, கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லிக்குவேன். உங்களோட இறுதி கருத்து சொல்லுங்க சார். அதாவது இப்ப ஒரு விஞ்ஞான வளர்ச்சி என்பதும் நம்ம என்னமோ இப்பொழுதும் ஆங்கில அறிவாற்றல் வந்ததற்கு பிறகுதான் ஒரு விஞ்ஞானத்தோட மிகப்பெரிய வளர்ச்சி பண்ணுங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த இலக்கியங்கள், திருக்குறள்ல சொல்லாத ஒரு விஞ்ஞானமும் ஒரு மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா திருவள்ளுவர் சொல்லாததும் இலக்கியங்களே வந்திருக்கிற எத்தனையோ செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விஞ்ஞானத்தை அந்த காலத்துல நுண்ணினாக்கல. இன்றைக்கு நீங்க கையில வாட்சை கட்டி டைம் பாக்குறீங்க. அந்த காலத்துல இப்படி நேர சூரியன் உதிப்பதை பார்த்ததுக்கு பிறகு காலத்தை சொல்லக்கூடிய அறிவாற்றல் பெற்றிருந்தவர்கள் தான். விஞ்ஞானம் அவர்கள் கொடுத்த விஞ்ஞானம், அந்த ஆரியப்பட்டர்னு சொல்றோம், அந்த காலங்களில் கொடுத்த விஞ்ஞானம். இந்த பஞ்சாங்கம் சொல்றதுலாம் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதான். கோள்களுடைய மூவ்மெண்ட்ஸ், இந்த காலங்கள், நேரம், இந்த செகண்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்குனது யாரு? இப்ப என்ன ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆங்கிலேயரிடம் அந்நியப்பட்டு போய் அடிமைகளாக வாழ்ந்த காலத்துல தான் நம்ம இந்த விஞ்ஞான அறிவை வளர்த்து கொண்டோமா? அதுக்கு ஆங்கிலம் துணை இருந்ததா? இல்லை. இந்த ஆங்கிலம் நமக்கு துணையாக இருப்பதற்கு முன்னாலே உலகத்திலேயே விஞ்ஞானத்தில் தழைத்து ஓங்கியவன் தமிழன் என்பதற்கும், விஞ்ஞானத்தை உலகளாவிய சிந்தனைக்கு கொண்டு செல்வதற்கு தமிழ் மொழியில் வந்த சிந்தனைகள் உதவியாக இருந்தது எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இன்றைய காலச்சூழலில் எல்லா மொழிகளையும் கற்றும் நாம் செல்லுகிற இடத்தில் அந்த மொழி தேவை என்றால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காலச்சூழல் இருக்கிற பொழுது தமிழ் மொழி அழிந்து விடாமல் தமிழ் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் மட்டுமில்லை, ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த கடமை இருக்கிறது தான் என்னுடைய செய்தி. இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய கருத்துக்களை சொன்னீங்க சார். உங்களுக்கு என்னோட நன்றி, கேப்டன் தொலைக்காட்சி மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 நன்றி. வாங்க பேசலாம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய news@captainmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரி